செகண்ட் ரவுண்ட் மேட்ச்க்கு வந்திருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் சி டேக்கிங் ஆன் டஃப் கைஸ். டாஸ் வின் பண்ணி பேட்டிங் சூஸ் பண்ணிருக்காங்க டஃப் கைஸ். ஸ்கிரீன்ல பார்க்கக்கூடிய டீம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் சி. 3 ஓவர் மேட்ச், நோ பவர் பிளே, 3 பவுலர். ஓப்பனிங் மேட்ச்னா ஸ்ட்ரைக்ல சுந்தர், அங்கன்ல இருக்காங்க. ஓப்பனிங் பவுலர் ஹரி. லெஃப்ட் ஆர்ம் அரௌண்ட் விக்கெட். முதல் பால் லேட்டாஸ் பால் தரையோட போட்டாரு. தரையோட போட்டாரு. பார்த்து நேற்று பெஞ்ச மலையில கொஞ்சம் ஸ்கிப்பியா தான் போகுது. கொஞ்சம் பவுண்டரி போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் பால் பவுண்டரி. இங்க சுந்தர் அவருக்கு கிரவுண்டட் ஷாட் நாளா மாதிரி இருக்கு. 2 ஃபீல்டர் கொலாய்ட் பண்ணிக்கிட்டு விழுந்துட்டாங்க. என்னன்னு செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் சேஃப், தண்ணி கொடுத்துருக்காங்க. உடனே கவனிச்சிட்டாங்க கமிட்டி. செகண்ட் பால் அதே டாஸ் பால் பிளாட் அடிச்சாரு. இது கைக்கு போக வாய்ப்பு. உட்காந்து கரெக்டா அந்த விக்கெட்டை பிடிச்சு கொடுத்துருக்காங்க. ரைட் ஃபீல்டர், ரைட் டாமினன்ட் ஃபீல்டர் லாங் ஆஃப்ல இருந்து கரெக்டா உட்காந்து எடுத்து கொடுத்துருக்காரு. விக்கெட்டுக்கு அப்புறம் பார்ட்டி ஸ்டிக்ல போன பால் வைடு. மீண்டும் டாஸ் குட்டி பம்பு எடுக்காது. ஏரத்துல போட்டு ஸ்லோவா தான் போகுது. அவுட் ஃபீல்ட் அப்படி இருக்க போகுது கண்டிப்பா. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சக்தி ஸ்டிக்ல லெஃப்டி பேட்ஸ்மேன் போன பால் வைடு. லெஃப்ட் வி பால். ஃபுல் பவர் போட்டாரா அப்படின்னு பார்த்தா கைக்குள்ள பூந்து போன மாதிரி இருக்கு. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிருக்காங்க. லெஃப்ட்டுக்கு ரொம்ப சாதகமான கிரவுண்டு. இங்க கேட்ச் டிராப்பை விட்டுருக்கீங்கன்னு சொல்லலாம். கைக்குள்ள பூந்து கையில பட்டு போயிருக்கீங்க. கொஞ்சம் 6 ஃபுல் பவர் எடுத்து லெஃப்ட் ஈஸியா கிளியர் பண்ணிடுவாங்க. லெஃப்ட் அடிச்சாங்கன்னா ஆள் வச்சு போட்டாங்க. குத்தி திரும்பி இருக்கு. ஷார்ப்பான கட்டு எடுத்தாலுங்க. கரெக்டான ஃபீல்டிங். பாட்டம் மேல பார்க்க முடியுது. ஃபுல் பவர் போடாத காரணத்தினால மீண்டும் கைக்கு நல்ல கேட்ச பிடிச்சு ஒரு நல்ல ஸ்டாப்புக்கு அப்புறமா ஒரு நல்ல கேட்சையும் பிடிச்சு கொடுத்துருக்காரு லாங் ஆஃப் ஃபீல்டர். பார்ட்டி ஆட்டம் வெளியப்ப முதல் ஒரு முடிவுல ஸ்கோர் 14. 2 விக்கெட் விட்டுருக்காங்க. செகண்ட் நியூ முருகா. முதல் பால் டவுன் த லெக் பந்து. அந்த பந்து ரொம்ப ஈஸியா போச்சு அந்த பேட்ஸ்மேனுக்கு. அந்த ஷாட் பிளே பண்ண ரொம்ப குட்டி சைடு. அதுதான் இருக்கிறதுலே ஷார்ட் பவுண்டரி டு ஷார்ட் பவுண்டரி அப்படின்னு சொல்லலாம். கொடுக்கப்பட்ட சான்ஸ்க்கு ஒரு 6 பதிவு பண்ணி கொடுத்துருக்காரு. லெஃப்டி பேட்ஸ்மேன் 2 விக்கெட் போனதுக்கு அப்புறமா மீண்டும் ஒரு 6 வந்திருக்கு. வெயிட் பிளேஸ் கேப் ஃபர்ஸ்ட் இப்ப ரொம்ப ஒட்டி வச்சிருந்தாங்க. ஓடி எடுக்கப்பட்ட 2 பிக்கா எடுக்கிறாரு. டிஸ்பேட்ச் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லலாம். மீண்டும் ஒரு 6ங்க. விட்டது ஒரு கேட்ச் ஆனாலுமே அந்த கேட்ச் லெஃப்ட் குட்டிங்க ரொம்ப காஸ்ட்லியா காட்டிட்டு இருக்காங்க. எவ்வளவு காஸ்ட்லின்னு பாத்துக்கோங்க. ஈஸியா கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க. லாஸ்ட் மேட்ச மாத்தினது ஒரு லெஃப்ட் மணி. இப்ப லெஃப்ட் சக்தி மாத்திட்டு இருக்காரு இந்த மேட்ச. மீண்டும் சென்சிபிள் பிளே. ஒரு ஷாட் மேல ஆனா அடுத்த ஷாட் கீழே ஆட பாக்குறாரு. நல்ல திங்கிங். நியூ பேட்ஸ்மேன் கார்த்தி ஸ்டேக்ல லேட் டைமிங். விக்கெட் விட்டு போட பார்த்தாங்க. பேக் ஆஃப்ல இருந்து அங்க மிஸ்ஃபீல்டு ஓடல. ஸ்லோவர் எக்ஸ்ட்ரா பேஸ் போட பார்க்கல. மீடியம் பேஸ் கிரவுண்ட் ஷாட் ஆள் வச்சு உள்ள வச்சு போட்டுருக்காங்க. 2 ஓவர் முடிவுல ஸ்கோர் 31. 3 விக்கெட் விட்டுருக்காங்க டஃப் கைஸ். முதல் இன்னிங்ஸ் லாஸ்ட் ஓவர் போட்டு நியூ பவுலர் சந்திரு. முதல் பால் செகண்ட் பால் ஒரு எதிர்பார்த்த விட கம்மியா போட்டிருக்காங்க. இன்னொரு பாட்டை பேட்ல போட்டுச்சு சிங்கிள். ரொம்ப க்ளோஸ். ஸ்விங் அண்ட் மிஸ் மூமெண்ட்ல விட்டுட்டா இந்த பந்த ரைட் ஃப்ரம் த பேக் ஃபுட் எடுக்க பார்த்தாரு. வேகம் போட மாட்டாங்க. விலக்கி போட்டிருக்காங்க. குத்தி வேற டிவியேட் ஆயிருக்கு அவுட் சைட் ஆப்ஷன்ஸ்க்கு. ஸ்டெப் அவுட் பண்ணி பார்த்தாரு. சரியா டைம் பண்ண முடியல. ஒரு அவுட் சைட் எட்ஜ் டாப் எட்ஜ் ஒரு கிளீன் கேட்ச பிடிச்சு கொடுத்துருக்காங்க. அது உள்ள வச்சு போட்டதுக்கு மீண்டும் ஒரு விக்கெட். 4th விக்கெட் இங்க பேருக்கு. மேட்ச் பார்க்கக்கூடியவங்க கண்டிப்பா முடிஞ்ச அளவுக்கு உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்க டீம்ல இருந்து யாராச்சும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்கல்ல அவங்களுக்காக நான் கண்டிப்பா ஒரு லிங்க் போட்டு இன்ஸ்டாகிராம்ல ஸ்டேட்டஸ் வைப்பேன். நீங்க என்கிட்ட தனியா மெசேஜ் பண்ணி கேளுங்க. டேக் பண்றேன். நீங்களும் அதை ஸ்டோரியா வைங்க. அப்பதான் உங்களோட மேட்சும் நல்ல வியூஸ் போகும். எல்லா பிளேயருக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து என்னால முடிஞ்ச அளவுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். கஷ்டமான ஜாப். ஹெல்ப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அருண் ஸ்டிக்ல உள்ளாடி முடிச்சுட்டாரு. சந்துரு டாலா இருந்தாரு. தூக்கி நிறைய பால் ஃபுல்லரா போட்டாரு. பெருசா உடைக்காம போட்டு நல்ல ஓவர் போட்டு கொடுத்துருக்காங்க. எண்ட்ல டார்கெட் 33 ரன். முதல் இன்னிங்ஸ் லாஸ்ட் ஓவர் போட்ட சந்துரு ஒரே ரன்ல பிடிச்சு போட்டு போயிட்டாரு. இந்த டோர்னமெண்ட்ல முதல் எக்கனாமிக்கல் ஓவர் போட்டு கொடுத்துட்டு போயிருந்தாங்க. சேசிங்காக சிவா ஸ்டேக்ல முருகா நான் செகஷன்ல இருக்காங்க. ஓப்பனிங் பவுலர் சக்தி வந்திருக்காங்க. முதல் பால் சேஸ் பிகின்ஸ். டாஸ் பாலோட
ஸ்ட்ரெயிட்டது கைக்கு சிட்டரா போச்சு, விட்டு தராம அந்த கேட்ச் எடுத்திருக்காங்க. முதல் பால் விக்கெட்டை பிடிச்சிருக்காங்க. ஃபுல் பவர் போட முடியல. ஆக்சுவலி நானே சர்ப்ரைஸ் ஆகுது, எதிர்பார்க்கல முதல் பால் டாஸ் பால் அப்படின்ட்டு. பட் பாடி லைன்ல போட்டாரு, விட்டு கொடுக்காம போட்டாரு. ரைட் பேட்ஸ்மேனுக்கு விட்டு கொடுத்தா கண்டிப்பா ஈஸியா கிளியர் பண்ணிருப்பாங்க. வெல் ஸ்டிக்ல எதிர்பார்த்த விட ஃபுல்லரா போட்டாரு. மேட்ச் பண்ணி அனுப்பிச்சாங்க. லெஃப்ட் த்ரோ வரதுக்குள்ள ஓடி இருக்காருங்க, வெறுகொண்டு ஓடி இருக்காரு. முதல் பால் டாட், அது விக்கெட். அதுக்கு சேர்த்து ஓடி காட்டிருக்காருங்க விமல். பிடிச்ச முதல் பால் 2 ஓடி இருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ்மெண்ட் காட்டி ஆட பார்த்து கொஞ்சம் அட்வான்ஸ் பண்ணி அப்புறம் பேக் அண்ட் கிராஸ் வந்து பார்த்தாரு. விக்கெட் போட்டாங்க, டாட்டா போட்டுருக்காங்க. மீண்டும் ஃபுல்லர் பால் கிளாஸியா விட்டு பார்த்தாரு. ஆஃப் சைட்ல பேட்டோட இன்னர் பேட்டோட பேட்ல போட்டு லெக் சைடுக்கு போச்சு. ஒரே ரன். பேக்கப் கால் பண்ணிட்டாங்க. ஆன் ஸ்ட்ரைக் ஓபனிங் பேட்ஸ்மேன் முருகா. கீப்பரை க்ளோஸா வச்சு போட்டாங்க. ஃபுல்லரா போட்டாங்க. எக்ஸ்ட்ரா பேஸோட மோர் தென் எக்ஸ்ட்ரா பேஸ். அது ரிலீஸ் தான். ஃபுல்லர் பாலுக்கான ரிலீஸ் கரெக்டா இருந்துச்சு. டாட் ஒன் மோர் விட்டு பார்த்தாரு. அது கேப்ல கரெக்டா போயிருக்கு. குட்டி போயிருக்க அந்த இடத்துல பவுண்டரினே சொல்லலாம். முதல் பவுண்டரியை பதிவு பண்ணி கொடுத்துருக்காரு. கிடைச்ச வித்த ஆஃபர் அப்படியே எடுத்துக்கிட்டாங்க. 4 ரன் பதிவு பண்ணி கொடுத்து இந்த ஓவரை முடிச்சிருக்காங்க. முதல் ஓவர் முடிவுல ஸ்கோர் 7. ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க. ஃப்ரெண்ட் சிசி. செகண்ட் நியூ பவுலர் குரு. ரைட் ஆம் பவுலர். முதல் பால் பிளாட் ஆடி கேம் வச்சு ஷார்ப்பெல்லாம் கட்ட இருக்க வாய்ப்பு கிடையாது. ஸ்லோ ஆயிடுச்சு பந்து. எதிர்பார்த்த பெரிய ஸ்லோ ஆச்சு. முதல் பால் சிங்கிள். இங்க ஃபுல் ஆட முடியல. ஃபுல் பெட்டடா வேரியேஷன் கையில நல்லா தெரிஞ்சு. நல்ல ஃப்ளோட்டோட தூக்கி போட்டாரு. ஸ்டெப் அவுட் பண்ணி பார்த்தாங்க. ஆல்மோஸ்ட் பிச்சுக்கு போனாரு. தரையோட போயிருக்கு. கவர்ஸ்ல கரெக்டா ஏற்றி வச்சிருக்காங்க. கிரவுண்ட் சாட்டு ஒரு ரன் எடுத்துக்கோனாங்க. புடிச்சுக்கோன்ட்டாங்க. புடிச்சு காட்டிருக்காரு சக்தி. மீண்டும் விக்கெட் கீப்பரா இங்க ஒரு விக்கெட். சந்திர ஸ்ட்ரைக்ல குத்தி டிவியேட் ஆயிருக்கு பந்து. குத்தி போட்டிருக்காங்க. எக்ஸ்ட்ரா பேஸ் போட்டிருக்காங்க. இந்த தடவை இதுக்கு முன்னாடி வேகத்தை கம்மி பண்ணி தான் போட்டாரு. ஃப்ளோட்டோட போட்டாரு. ஃபிளாட் பால். விக்கெட் கொடுத்துருக்காங்க. இங்க 2 ஓவர் முடிவுல ஸ்கோர் பாத்தீங்கன்னா 10. 3 விக்கெட் விட்டுருக்காங்க சோஃபார். லாஸ்ட் ஓவர் போட்ட குரு 3 ரன்ல போட்டு போயிருந்தாரு. ஒரு விக்கெட் வேற. அதுல 6 பால் பாக்கி இருக்கு மேட்ச்ல. அருண் போடுறாங்க இந்த ஓவர். லாஸ்ட் ஓவர் மேட்ச் முதல் பால் லெஃப்ட் ஹேண்ட் வந்து கீப்பரை க்ளோஸ்ல வச்சு போட்டாங்க. தங்கி நின்ட்டாங்க. பெரிய ஷாட் நிறைய தேவை. செகண்ட் பால் நல்லா பட்ட மாதிரி இருக்கு. போயிடும் எனக்கு தெரிஞ்சு. இந்த கிரவுண்ட்ல கண்டிப்பா போயிடும். முதல் 6 பதிவு பண்ணி கொடுத்திருக்காரு. ஓபனிங் பேட்ஸ்மேனா வந்தாரு. லாஸ்ட் ஓவர் 6க்கு 23 ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு டாட், ஒரு 6. தேர்ட் பால் ஸ்டெப் அவுட் பண்ணி பார்த்தாங்க. பிளாட்டா அடிச்சாருங்க. ரைட்டாவே ஆஹா லைனுக்குள்ள இருந்திருக்கு. கேட்ச பிடிச்சிட்டாங்க. ஓபனிங் பேட்ஸ்மேனா அந்த சுந்தர் ஐ திங்க் ஃபீல்டர். ஒரு 6க்கு அப்புறமா தன்னோட விக்கெட் விட்டு போறாங்க. இங்க வெளில போயிடும் எதிர்பார்த்தேன். அவர் அடிச்சதை பார்த்தோன்னே 3 more remaining. நல்லா போட்டிருக்காங்க. லெஃப்ட் ஆர்ம் கரெக்டா ரிலீஸ் வைக்கிறாரு. தாளாராக இருக்காரு. யூஸ் ஆஃப் தி பாட்டம் ஹேண்ட். கிரவுண்ட் ஷாட்டா தான் போகுது. போயிடுச்சுங்க. அந்த இடத்துல ஒரு 4 கிடைச்சிருக்கீங்க. லாஸ்ட் பால் ஆஃப் தி மேட்ச். விக்கெட் கீப்பர் நல்ல ரிசீவ் டிஃபெண்ட் பண்ணி கொடுத்து லாஸ்ட் ஓவர் நல்லா போட்டிருக்காங்க. இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. டஃப் பால் சொன்ன மேட்ச்ங்க. காட்டூருக்காக ஓபனிங் பார். மீண்டும் ஒரு லெஃப்ட் ரைட் காம்பினேஷனை பார்க்க முடியுது. வீரமணி மற்றும் சரண் டிராகன். அடுத்த ரவுண்ட் மேட்ச் கோப்பு டேக்கிங் ஆன் காட்டூர் சிசி. டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணிருக்காங்க. கோப்பு 3 ஓவர் மேட்ச். நோ பவர் பிளே 3 பவுலர். ஸோ இந்த மேட்ச் பார்க்கக்கூடிய மக்கள் மேக்ஸிமம் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ண பிளேயர்ஸை நீங்க தான் வெளியே கொண்டு வரணும். மேக்ஸிமம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வெளியே கொண்டு வந்துடுவேன். அதே மாதிரி நீங்களும் நான் வைக்கிற ஸ்டேட்டஸை ஷேர் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். அப்பதான் வியூஸ் வரும். வியூஸ் வந்தாதான் வந்து உங்க மேட்ச் எடுக்க என்ன நீங்க டிமாண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஓபனிங் பவுலர் பிரவீன். முதல் பால் மேட்ச்ல லேட்டா பட்டுச்சு. பேலன்ஸ் மிஸ் ஆகி போச்சு. சிங்கிள் மாத்திட்டாங்க. ஆனா லெஃப்ட் பேட்ஸ்மேன் சைக்கிள் வந்திருக்காரு. வீரமணி சைக்கிள் இப்ப யூஸ் ஆஃப் தி பாட்டம் ஹேண்ட் ஃபுல்லா யூஸ் பண்ணல. அங்க ஒரு லெஃப்ட் இருக்காங்க. தங்கமணி இருக்காங்க. ஸ்டாப் பண்ணி கொடுக்க சிங்கிள். தேர்ட் பால் ஃபுல்லர் 1. நல்ல வேகம். டைமிங் கொடுக்கல. பேட் எடுக்க டைமிங் கொடுக்காம நச்சுன்னு போட்டிருக்காரு. திரும்ப பக்கமே போட்டாங்க. ஸ்விங் அண்ட் மிஸ். டூ க்ளோஸ் டு பேட். ரைட் ஃப்ரம் தி பேக் ஃபுட் எடுக்க பார்த்தாங்க. மிஸ் டைம் ஷாட் எடுத்துட்டாங்க. விக்கெட்டை பிடிச்சிட்டாங்க. விக்கெட்டோட முடிச்சு கொடுத்துருக்காரு பிரவீன். இங்க ஐசைட் விட்டு வெளில வந்த பந்து லோட்டாஸ் பால் பேட்டோட பார்த்தாங்க. சரண் டிராகன் ஆட்டம் வெளியே. எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 2. ஒரு விக்கெட்டை பிடிச்சு கொடுத்துட்டு போயிருக்காரு பிரவீன். செகண்ட் நியூ பவுலர் தினேஷ் யங்ஸ்டர் கொண்டாந்துருக்காங்க. டாஸ் பால்
இதுவே மேல ஏறி இருக்கு. ஒரு பிக் ஆப்பர்ச்சுனிட்டி லெஃப்டியோட விக்கெட்டை பிடிச்சு கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப கேஷுவலா புடிச்சாரு. இளம் கன்று பயம் அறியாது, பதட்டமே தெரியல. கரெக்டான கேட்ச். 2 டாஸ் பால் பெரிய விக்கெட் எடுத்து கொடுத்துருக்கு. ஒரு பொட்டி கிரவுண்ட்ல, ரொம்ப ரொம்ப குட்டியான கிரவுண்ட் இது, இந்த காலேஜ் கிரவுண்டு. இதுல வந்து டாஸ் பால போட்டு 2 விக்கெட், ஹிட்டரோட விக்கெட் 2 பத்தியும் பிடிச்சிட்டாங்க. ஈராட்சன் மைல் ஸ்டிக்ல வெறுக்கும் டாஸ் பால் ஆல் லெவல் பக்கம் தட்டி விட்டுருக்காரு. ஒரே கையில விட்டு பார்த்தாரு, ஸ்லோவாயிடுச்சு. 2 விக்கெட் வச்சு வேளாண் வச்சுக்கிட்டாங்க, சேஃபா வச்சுக்கிட்டாங்க. சிங்கிள லெப்டுக்கு பஞ்சம் இல்லாத டீம் நினைக்கிறேன். அடுத்த லெப்ட் உள்ள இருக்கிற ஸ்டோக்ஸ் மனோஜ், பென் ஸ்டோக்ஸ் மனோஜ் ஸ்ட்ரைக்ல இப்ப டீப்புக்கு பிறகு ஸ்டாப் பண்ணி கொடுத்த சிங்கிள் மீண்டும் ரிவர்ஸ் ட்ரை தொடையில பட்டிருக்கு. யூஸ் ஆஃப் தி பாட்டம் திருப்பி விட்டாரு. போட்ட சத்தத்திலே விட்டுருவாங்க போலக்கு. சத்தம் போட்டுக்கிட்டே விட்டாங்க. 2 ஓடி எடுக்கப்பட்ட 2 இங்க ரீபால் பால். டாஸ் பால் சொன்னதை செஞ்சாரு. தட்டி விட்டு சிங்கிள் சேஃபா மாத்திக்காங்க, அதை மாத்தி கொடுத்துருக்காங்க. தொடர்ச்சி போட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸ்டிக்கு வரல. தினேஷ் ஓவர் முடியுது. 2 ஓவர் முடியல. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 9. தேர்ட் நியூ பாலர் பூபதி வந்திருக்காங்க. அரௌண்ட் விக்கெட் முதல் பால். ஆளுக்கு கேரி ஆகல, ஆள் வச்சு போட்டு அது கேரி ஆகல. நல்ல த்ரோ வந்திருக்கு, குயிக்கான த்ரோ. லெஃப்ட் உள்ள வந்திருக்காங்க ஸ்ட்ரைக்கு கிட்ட. போன பால் ரீபால் பால். செகண்ட் பால் லேட்டாஸ் பால். பவுலரை ஸ்டாப் பண்ண பார்த்தாரு, கையில போட்டு டிவியேட் ஆயிருக்கு. ஓட்டு விட்டுட்டாங்க. பிரவீன் விட்டு தர ஓடி எடுக்கப்பட்ட 2 இங்க. 4 more remaining. பாடி லைனுக்கு வந்த பந்து அவங்க எதிர்பார்த்தது அந்த பந்து தான், கரெக்டா அடிச்சிருக்காங்க. அதை தொலைஞ்சிருச்சுன்னா அந்த பந்து ஃபுல் பவர் யாருமே போறதே இல்லை. லெஃப்ட் எல்லாம் நீங்க டைமிங்ல வச்சாலும் வெளியே போயிடும். அவங்க எதிர்பார்த்த அந்த லோட்டாஸ் பால் பாடி லைன்ல போட்டாங்க. படபால் டாட்டு. லாஸ்ட் மோர் தரையோட வந்துச்சு. டைமிங் கொடுத்துட்டாங்க. ரொட்டேஷன் ஆஃப் ஸ்ட்ரைக்கு இடம் கொடுத்துட்டாங்க. விக்கெட் பேசிஸ் கிடையாது. ஸோ விக்கெட்டை பத்தி யோசிக்கல. அந்தந்த சாக்ரிஃபைஸை போட்டிருக்காங்க. மயில் ஆட்டம் வளர்ந்து வெளியே ரன் முடியுமா? டார்கெட் சீட்டிங் வந்து லெஃப்ட் சைட்ல மிஸ் பண்ணிருக்காரு. டாஸ் பாலை மிஸ் பண்ணிருக்காங்க. அந்த விக்கெட்டும் போயிருக்கு. எண்ட் ஆஃப் இன்னிங்ஸ் கடைசி போது டாட் பால். டார்கெட் 21. சேசிங் பிரவீன் ஸ்ட்ரைக்ல. ஓபனிங் பவுலர் ஆல்வின் பிரிஜித். முதல் பால் ரன்சேஸ்ல வித்தின் பேட்டை விட்டு பார்த்தாரு. முதல் பால் விக்கெட்டிங்க. குத்தி உடச்சு போட்டு எடுத்துட்டாங்க விக்கெட்டை. ஒரே லைன்ல 2 ஃபீல்டர் வச்சிருக்காங்க. ஷார்ட்ல கவர்ஸ்ல ஆளு, டீப்ல கவர்ஸ்ல ஆளு. ஆனா 2 பேருமே ஒரே லைன்ல இருந்தாங்க. விக்கெட் வர பேட்ஸ்மேன் கோகுல் ஸ்ட்ரைக்ல. பேக் டு பேக் கன்சிக்யூட்டிவ் 2 வைடு. வச்சாரு, அரடியா வச்சாலே வெளில போயிடும் எனக்கு தெரிஞ்சு. 6 ஆள் வச்சு போட்டும் 6. டவுன் ரைட் போடுறப்ப ரொம்ப ஈஸி லெஃப்ட் பேட்ஸ்மேனுக்கு. மேட்சா மாத்த இந்த லெஃப்ட் போதுமா அப்படின்னு பார்ப்போம். காட் சேஞ்ச் ஃபாஸ்டா வந்திருக்கு. பிச்சை யூஸ் பண்ணி போட்டாரு. ஸ்கிட்டியா ஃபுல்லரா டக்குன்னு வந்துருச்சு பந்து. உடச்சு போட்டாங்க. விக்கெட் கீப்பர் கைக்கு வந்திருக்கு. போன பால் ரீபால். பேட்ல பட்டு பாலில பட்டு உள்ளேதான் இருக்கு. சர்க்கிள் சிங்கிள் மீண்டும். ஓபனிங் பூபதி ஸ்ட்ரைக்ல. 1 more remaining இந்த ஓவர்ல. 2 பேருக்கு கால் கொடுத்துருக்காரு. வாய்ப்பு இடம்லாம் இருக்காது, கொடுக்க மாட்டாங்க. ஜிஜி ஃபாஸ்டா வந்தாரு. எப்படி பார்த்தாலுமே ப்ராஃபிட்டபிளான ஓவர் கண்டிப்பா ரஜித்துக்கு ரிதம் செட் ஆகல. அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டாரு கோகுல் லெஃப்டி. எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 11. 21 டார்கெட் ஸ்டார்ட் ஆன இந்த செகண்ட் இன்னிங்ஸ் 11 ரன் வந்துருச்சு. முதல் ஓவர்லயே 10 ரன் தேவை. 12 பால் பாக்கி இருக்கு. செகண்ட் நியூ பவுலர் ஸ்டோக்ஸ் மனோஜ். முதல் பால் தரையோட அமைக்கி அடித்தாரு. ஷார்ட்டர் பால் உடச்சுதான் போட்டிருக்காங்க இவங்களும். செகண்ட் பால் கோகுல் ஸ்ட்ரைக்ல. இப்ப ஆஃப் சைட்ல எதிர்பார்த்தா கொஞ்சம் உள்ளாரப்பட்டுருச்சு. குயிக்கான த்ரோ வந்தாலும் ஓடி எடுத்திருக்காரு. கண்டிப்பா அந்த லெஃப்ட் இருக்க வரைக்கும் மேட்ச் மாறுதுங்க. 3வது பால் எக்ஸ்ட்ரா பேஸ் போட்டிருக்காங்க. இங்க ஆள் உள்ள கொண்டாந்து வச்சு போட்டாங்க. இப்பதான் ராம்கே உள்ள கொண்டாந்துருக்காங்க. அடுத்த பந்து வேரியேஷன். காத்துல போனாலும் கேப்ல போச்சு. நான் டாமினன்ட் சைடு போச்சு சரணுக்கு. ரொம்ப சாஃப்டா ப்ளே பண்ணி கொடுத்துட்டாங்க. இன்னும் 6 ரன் தேவை. ஆள் வச்சு போட்டு கையில் அடிச்சுட்டு ஓட பார்த்துருக்காங்க. அங்க கலெக்ட் பண்ணி அடிக்கல. அது 1 more remaining இந்த ஓவர்ல காலில் போட்டிருக்கு. குயிக்கா போட்டிருக்காரு. லாஸ்ட் ஓவருக்கு மேட்சை கொண்டு போயிருக்காங்க. 2 ஓவர் முடியல. ஸ்கோர் 14 ஆகிருக்காங்க. கோப்பு கட்டுக்கோப்பா அவங்க 2 போட்டா லாஸ்ட் ஓவர் வரைக்கும் இழுத்து கொண்டு போய் இவங்களும் கட்டுக்கோப்பா போட்டிருக்காங்க. சோஃபார்
யார் பக்கம் யார் ப்ரெஷர் இப்போ ஹேண்டில் பண்ண போறீங்களோ அவங்க வந்து வைக்க போறீங்க. லாஸ்ட் ஓவர் போட மகேஷ் வந்திருக்காங்க. 6க்கு 5 தேவை. முதல் பால் வெயிட் பண்ணி தெளிவாக பார்த்தாரு. சிங்கிள் மாற்றி கொடுத்துரு லெஃப்ட் சைட் கொண்டாண்டாங்க. செகண்ட் பால் 5ல் 4 தேவை. மேன் கட்டு முண்டு அடிச்சிருந்தா அந்த பால் டாட்டு விக்கெட்டையும் பிடிச்சிருக்கலாம். 5ல் 4. செகண்ட் பால் மேல ஏறி இருக்கு. இதுதான் அவங்க எதிர்பார்த்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த பால் டாட்டா மாறும். நியூ பேட்ஸ்மேன் உள்ள வேற வரணும். சேஃபா பிடிச்சி கொடுத்தாங்க. விக்கெட்டை பிடிச்சி கொடுத்துருக்காரு கண்டிப்பா. ஸோ போன பால் கண்டிப்பா ஒரு மேன்கர் அடிக்க நல்லா வாய்ப்பு இருந்துச்சு. மேன்கர் அடிக்க ரைட் ஆறாங்கலாம் விட்டுருங்க. இருக்கிற சுச்சுவேஷன் பவுலருக்கு சுத்தமாக சாதகமே கிடையாது. குட்டி கிரவுண்டு லெஃப்ட்டுக்கு சாதகம் லெஃப்ட் பேட்ஸ்மேனு லாஸ்ட் ஒரு இவ்வளோ இருக்கு. பட் அவர் அடிக்கலை அடிக்க விட்டுட்டாரு. ஓகே நான் வந்து நானும் ஒரு பவுலர். நான் ஒரு பவுலராக பார்த்தா எனக்கு எதுவுமே இங்கே சாதகம் கிடையாது. நான் பவுலிங் போட வரப்ப அப்படி இருக்கும்போது எனக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நான் எடுத்துக்கணும். இந்த மேன்கர்லாம் கண்டிப்பாக இருக்கணும். உள்ளே இருக்கணும் பேட்ஸ்மேன். நான் ஸ்ட்ரைக்கர் உள்ளே இருக்க வேண்டியது. ஒரு நோ பால் லைட்டாக கால் நான் கட்டிட்டா நோ பால் உடனே கை வசதிடுறாங்கல்ல. அப்போ பவுலருக்கான எதுவும் கொடுக்கணும். அடிச்சிருக்கலாம் கேஸ் அடிக்காம விட்டுட்டீங்க. பரவாயில்ல. அதுக்கான விக்கெட் கிடைச்சிருச்சு. நியூ பேட்ஸ்மேன் மிஸ்டேக் ராஜா. பால் டு பால் மேட்ச் ஒரு போன பார்த்து முடிச்சுக்கு இந்த மேட்சுக்குள்ள வராங்க. கண்டிப்பா மேட்சுக்குள்ள வராங்க. ஒரு பக்கம் பூபதி அந்த பக்கம் நின்னுக்க தம்பி அப்ப நிப்பாட்டிட்டு இந்த பக்கம் விக்கெட் எடுத்துட்டு இருக்காங்க. அந்த மேன்கர்டு அந்த நான் செகண்ட்ல ரன் அவுட் வந்து ஒரு விக்கெட் போதுங்கிறத விட்டுருங்க. அது ஒரு டாட் பால். அதுதான் இங்க பெரிய பிரஷர். முரளி செகண்ட் நியூ பேட்ஸ்மேன் நேரா கால்ல போட்டுருக்காரு. போல்டுன்னு சொல்லிக்கிட்டே போட்டாரு. பிக்கா போட்டு கால்ல போட்டு மீண்டும் ஒரு டாட். லாஸ்ட் ஓவர் 2ல் 4 தேவை. ஒர்க் பண்ணி விட்டாங்க. 2க்கான வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. மனோஜ் ஃபிளாட்டான த்ரோ பதட்டப்படாம விட்டாங்க. லாஸ்ட் பாலுக்கு மேட்சை கொண்டு போயிருக்காங்க. பூபதி இப்போ சைக்கு வந்திருக்காரு. ஆக்சுவலாக டாஸை வின் பண்ண இந்த மேட்ச்சில் வந்து கோப்பு வின் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இது கண்டிப்பாக. லாஸ்ட் பால் ஒரு பாலுக்கு 3 தேவை. ஸ்கோர்ஸை லெவல் பண்ணி ட்ரா பண்ணாங்க. இந்த மேட்சை கோப்பு ஜெயிச்சு அர்த்தமாயிடும். டாஸ் ஒரு பதவி ஒர்க் பண்ணியிருக்காரு. ஃபிளாட்டான த்ரோ இப்போ வரணும். பதட்டப்படாம விடணும். பார்த்து எஸ் ரொம்ப ரொம்ப க்ளோஸாக கொண்டு போனாங்க. நான் சொன்னேன்ல ப்ரெஷரை யார் மெயின்டைன் பண்ணுறீங்களோ அவங்க தான் இந்த மேட்ச் ஜெயிக்க முடியும். இந்த பக்கம் கோப்பு வந்து ஒரு யங் டீம். அந்த பக்கம் பார்த்தா ஒரு நல்ல செட்டிங் டீமு. திருச்சியில் காட்டூருக்கு இறங்கின அத்தனை பிளேயருமே வெளியே தெரிஞ்ச நல்ல பிளேயர்ஸாக இறக்கியிருந்தாங்க. அதனால தான் சொன்னேன் ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணுறது தான் இங்கே மேட்ருன்னு. ஸோ இந்த மேட்ச் ஒன் பை காட்டூர் சிசி வெல் பிளேடு. ஒரு நல்ல டீமை கண்டிப்பாக ப்ரெஷரில் வச்சுருந்தீங்க. யோசிக்க வச்சுட்டீங்க. கண்டிப்பாக இதை கண்டினியூ பண்ணுங்க. சில நாடுகள் முழுவதும் வரிப்புலி கொடி பறக்கமைத்து அழகு வார்த்த மாமன்னர் கரிகால சோழனின் பூமியில் பிறந்து வளர்ந்து இந்த பிரம்மாண்ட கிரிக்கெட் போட்டிக்கு நேரடி ஒளிபரப்பு செய்ய வருகிறதல்ல திருச்சி மாவட்டத்தின் நம்பிக்கை நட்சத்திரம் அன்பு சகோதரர் LHCC நம்பிக்கை நாயகன் பரத் அவர்களை வருக வருக வரவேற்கிறோம். விழாக்குழு சார்பாக